ஆர்ஆர்பி மாதிரி ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஆனால் நிறைய பேர் யூனிட் கன்வர்ஷனில் தப்பு பண்ணிட்டு மார்க் லாஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்படி பண்ணாமல் இப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். A truck travels 450 km in hours. Find its speed in meter by second. ஒரு லாரி 2.5 மணி நேரத்தில் 450 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. அதன் வேகத்தை மீட்டர் பை வினாடியில் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரக் இருக்கான். அந்த ட்ரக் என்ன பண்ணுதான், 450 மீட்டர் ட்ராவல் பண்ணுதான். 450 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ நேரத்தில்? 2.5 ஹவர்ஸில். 2.5 ஹவர்ஸ். அதோட இப்போ ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, அதுவும் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டுங்களா? நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 450 கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 450 அப்படின்னு போட்டாச்சு. உங்களுக்கு 2.5 ஹவர்ஸ்ன்னு இருக்கு. டூ இன்ட்டு 2 4 ப்ளஸ் பண்ணுவீங்க. 4 + 1 5/2 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 5/2 மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 2/5 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 × 5 45, 9 × 2 18, ஒரு 0. எனக்கு இப்போ என்னென்னு கிடச்சிருக்கு, 180 கிலோமீட்டர் பை ஹவர்னு கிடச்சிருக்கு. அவங்க கேட்குறது எனக்கு கிலோமீட்டரில் வேணாம், கிலோமீட்டர் பை ஹவரில் வேணாம், மீட்டர் பை செகண்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் பை செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, 5/18 மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ நான் 18 இங்கே கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 10 இருக்கும். அப்போது 10 × 5 50 மீட்டர் பை செகண்டுன்னு கிடைக்கும். அப்போது எனக்கு ஸ்பீடோட வேல்யூ இப்படி கிடச்சிருக்கு. 50 மீட்டர் பை செகண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு இது ஒரு உண்மையான கூற்றா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸு, இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெண்டும் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படின்றத உங்களுக்கு கொஸ்டினை கேட்குறாங்க. நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே வீட்டில் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்து ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க. போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் வீட்டுக்கே வந்துட்டீங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் நடந்த மொத்த பார்த்தீங்கன்னா, மொத்த தூரம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஆனால் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா வீட்டில், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் போயிட்டு திரும்ப வந்தீங்க பார்த்தீங்களா, இதே பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் பாத். அப்படின்னா இந்த இடத்துல ஆரம்ப புள்ளியும் முடியக்கூடிய புள்ளியும் ஒரே மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஷாப் இங்கே இருக்குது. நீங்கள் இங்கேருந்து வேறு ஏதோ வேலையாக போகிறீங்க, இங்கேன்னு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஷாப்புக்கு போகிறீங்க. அப்படின்னா நீங்கள் மொத்தமாக அப்படி ட்ராவல் பண்ணீங்க பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸில் வந்துடும். ஆனால் இதே உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இப்படி போயிட்டீங்கன்னா இருக்கிறதுல எதான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு, அதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நேர்கோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து என்னது, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பக்கமும் வளைஞ்சு நெளிஞ்சு போகலை, ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க. அப்படின்னும் போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரு டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கும், ஒரு மீட்ரு கிடச்சிருக்கும். அதே மீட்டர் தான் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயும் இருக்க போகுது. அதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்டு பாத்தாகவும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இதே வந்து உங்களுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க டிஸ்டன்ஸில்.
இதே டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பார்க்குறீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் கம்மியாக இருக்குது. அப்போது எப்பவுமே வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா ரெண்டுமே வருது அப்படின்னா. சரிங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. த வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க த வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ வந்து டிஸ்டன்ஸு லெஸ் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்குமா? கிடையாது. டிஸ்டன்ஸோட வேல்யூ தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போது எனக்கு இந்த ஆப்ஷன் பி தப்பு. இந்த வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஈக்குவலாக இருக்கும் தான், பட் ஆனால் கிரேட்டர் தெனாகவும் இருக்கும். அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியாது? ஆப்ஷன் சி சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் ஏவும் ஏன் சூஸ் பண்ண முடியாதுன்னா, த வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் மட்டும்தான் இருக்குமா? அதிகமாக மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்னா அந்த இடத்துல ஈக்குவலாகவும் இருக்கும். அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியாது? ஆப்ஷன் ஏவும் சூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஆப்ஷன் டி பாருங்கள், த வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா கிரேட்டர்னாகவும் இருக்கலாம். அதனால தான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ன்ற ஆப்ஷன் டிஏ சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A motorcycle covers a distance of 1000 meter at a speed of 36 km by hour. Find the time in seconds taken by the motorcycle to cover this distance. ஒரு மோட்டார் சைக்கிள் 1000 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 36 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறது. இந்த தூரத்தை கடக்க மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்ட நேரத்தை வினாடிகளில் கண்டறியும்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கான். அந்த மோட்டார் சைக்கிள் என்ன பண்ணுது? 1000 மீட்ரு டிஸ்டன்ஸை ஸ்பீடு வந்து உங்களுக்கு 36 கிலோமீட்டர் பை ஹவர்ன்ற ஸ்பீடில் என்ன பண்ணுது? ட்ராவல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுது. அப்படின்னா நமக்கு அது எவ்வளோ டைம் செகண்ட்ஸில் உங்களுக்கு அந்த இது ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்பீடை பற்றி தானே பேசுகிறாங்க. ஸ்பீடோட ஃபார்முலா போடுங்க. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நமக்கு தேவை என்னது? டைம் தான் தேவை. அப்போ டைமை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா? ஸ்பீடு இந்த பக்கம் எடுத்து வந்துடலாமா? உங்களுக்கு அப்போ என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு கிடைக்கும். இப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? 1000 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1000 போட்டுக்கிட்டேன். இது வந்து மீட்டரில் இருக்குது. கீழே வந்து ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோமீட்டர் பை ஹவரில் இருக்குது. நான் வந்து 36 கிலோமீட்டர் பை ஹவர்னு போடக்கூடாது இந்த இடத்துல. எனக்கு வந்து செகண்ட்ஸில் டைம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் பை ஹவரை மீட்டர் பை செகண்டாக மாற்றணும். கிலோமீட்டர் பை ஹவரை மீட்டர் பை செகண்டாக மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? 5/18 மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ இதை நான் 18 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? 2 ஆகிடும். 2 × 5 10ன்னு கிடச்சிடும். 10 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பீடுக்கு பதிலாக 10 மீட்டர் பை செகண்ட் போட்டுக்கலாம். அப்போது இந்த மீட்டர் பை செகண்டை வந்து நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? செகண்ட் பை மீட்டர்னு கிடைக்கும். மீட்டர் கேன்சல் ஆகிடும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எனக்கு 100 செகண்டுன்னு டைம் கிடைக்கும். 100 செகண்ட் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 stones are thrown upwards with velocities in the ratio 2:7. 2 ஸ்டோன் என்ன பண்ணுறாங்களாம்? மேலே தூக்கி போடுறாங்களாம். அப்படி தூக்கி போடும்போது என்ன வெலாசிட்டியில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று 2ல் இருக்குது, இதை V1ன்னு எடுத்துக்குவோம். இன்னொன்று V2 வந்து உங்களுக்கு 7ல் இருக்குது அப்படின்றாங்க. இஃப் தே ரீச் ஹைட்ஸ் H1 and H2 ரெஸ்பெக்டிவ்லி தென் வாட் வில் பி த H1 and H2 அப்படின்னு கேட்குறாங்க. 2 கற்கள் 2:7 என்ற விகிதத்திலான திசைவேகங்களுடன் மேல் நோக்கி எறியப்படுகின்றன. அவை முறையே H1 and H2 உயரங்களை அடைந்தால் H1 H2வின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. V1:V2ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு 2:7 அப்படின்னு கொடுத்துட்டு H1:H2ஓட வேல்யூ உங்களுக்கு ரேஷியோவில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கல் எடுத்துக்கோங்க. 2 கல் எடுத்து 2 கல்லையுமே நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. ஒன்று வந்து நான் 2 மீட்டர் பை செகண்ட்னு போட்டுக்கிறேன். 2 மீட்டர் பை செகண்ட். இன்னொன்று வந்து 7 மீட்டர் பை செகண்ட். இப்போ நீங்கள் கல்லை எறிறீங்க அப்படின்னா இந்த கல் வந்து நீங்கள் கொடுத்த அந்த ஃபோர்ஸ் இருக்க வரைக்கும் தான் அப்படி போயிட்டே இருக்கும். அது அப்படியே போய்கிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுல்ல. ஏதோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த எனர்ஜி என்ன ஆகிடும்? அதில் இருந்தது போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப அது என்ன ஆகும்? அப்படியே மறுபடியும் கீழே வந்துடும்.
அதே மாதிரி தான் இந்த கல்லும் என்ன பண்ணும், போகும். ஒரு மேக்ஸிமம் ஹைட் போயிட்டு திரும்ப அப்படியே வந்துடும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 மீட்டர் பை செகண்டுன்னு போயிருந்தாலும் அது என்ன ஆகிடும், 0 மீட்டர் பை செகண்ட் ஆகிடும். ஃபைனலாக ஒரு ஹைட்டை ரீச் பண்ணும்போது 0 மீட்டர் பை செகண்டாக ஆகிடும். அது எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும், இதுக்கு மேலே எனர்ஜியே இருக்காதுன்ற மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் 0 மீட்டர் பை செகண்டுன்னு ஆகிட்டு திரும்ப மறுபடியும் என்ன ஆகிடும், கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன வரும், v ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. கரெக்டுங்களா? இதில் வந்து உங்களுக்கு vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, இங்கே கடைசியாக இருக்கக்கூடியது, யூன்றது உங்களுக்கு இனிஷியலாக இருந்த வெலாசிட்டி, ஏன்றது ஆக்சலரேஷன், எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இது எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போனா ஹச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆக்சலரேஷன்றது வந்து உங்களுக்கு ஜியோட வேல்யூ எடுத்துக்கலாம், 9.8 மீட்டர் பை செகண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வியோட வேல்யூ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இப்போ நான் v0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா v இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 2gh இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இப்போ எனக்கு u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh இருக்குது. எனக்கு தேவை என்னது, ஹச்சோட வேல்யூ தான் தேவை. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல நான் v1 u1 2s1ன்னு எடுத்துக்கிறேன், 2h1. அதே மாதிரி இப்போ இங்கே என்ன வரும், u1 ஸ்கொயர் 2gh1 அப்படின்னு இருக்குமா, எனக்கு ஹச்சோட வேல்யூ தான் தேவை. h1 இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் டிவைடட் பை 2g அப்படின்னு கிடைக்குமா. அந்த 2g நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இதே மாதிரி நீங்கள் v2க்கு எடுத்துகிட்டு வந்தாலும், ஏன்னா நம்ம 2 இது போடணும், 2க்கும் போடணும் 7க்கும் போடணும். ஸோ இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னொன்று என்ன கிடைக்கும், u2 ஸ்கொயர் டிவைடட் பை 2g இஸ் ஈக்குவல் டு h2 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ நமக்கு தேவை என்ன, h1 h2ஓட ரேஷியோ தான் தேவை. அப்போ நீங்கள் h1 பை h2 போட்டிங்க அப்படின்னா u1 ஸ்கொயர் டிவைடட் பை 2g டிவைடட் பை u2 ஸ்கொயர் டிவைடட் பை 2g அப்படின்னு கிடைக்குமா. இப்போ நீங்கள் இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 2g டிவைடட் பை u2 ஸ்கொயர். இப்போ இந்த 2g கேன்சல் ஆகிடும், u1 ஸ்கொயர் டிவைடட் பை u2 ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ u1ன்றது உங்களுக்கு என்னது, இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜின்னு எடுக்காமல் உங்களுக்கு ஆக்சலரேஷன் எடுத்திருந்தாலுமே இந்த இடத்துல என்ன இருக்கும், ஆக்சலரேஷன் போட்டிருந்தீங்கனாலும் ரெண்டும் கேன்சல் தான் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜி அந்த கிராவிட்டி பற்றி யோசித்து கான்செப்ஷுவலாக எடுக்கலைன்னாலும் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இப்போது இனிஷியல் வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது ஹைட்டோட ரேஷியோ கிடச்சிடும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி u1ஓடது என்ன, 2 மீட்டர் பை செகண்ட்னு தெரியும். அப்போது 2 ஸ்கொயர் டிவைடட் பை u2ஓட வேல்யூ 7 மீட்டர், அப்போ 7 ஸ்கொயர். 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 7 ஸ்கொயரோட வேல்யூ 49. அப்போ எனக்கு h1 இஸ் டு h2ஓட ரேஷியோ 4:49 கிடைக்குது. 4:49ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியே சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An object covers the first distance of 200 meter in 20 seconds and takes 30 seconds for the next 200 meter. What is the average speed of the object? ஒரு பொருள் முதல் 200 மீட்டர் தூரத்தை 20 வினாடிகளிலும் அடுத்த 200 மீட்டரை 30 வினாடிகளிலும் கடக்கிறது. அப்பொருளின் சராசரி வேகம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். மொத்தமாக அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போச்சு, கடக்கிறதுக்கு அது டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ டோட்டல் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்க்கலாமா. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் போயிருக்கீங்க, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 200 மீட்டர் போயிருக்கீங்க. அப்போ எனக்கு டோட்டலாக நான் 400 மீட்டர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க. 400 மீட்டர்ஸ். டைம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு 20 செகண்ட்ஸ் எடுக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் எடுக்கிறீங்க. அப்போ 20, 30, 50 செகண்ட்ஸ் எடுக்கிறீங்க. டிவைடட் பை 50 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டாச்சா. 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 × 5 40. அப்போ எனக்கு என்ன ஆயிரும், 8 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். 8 மீட்டர் பை செகண்ட்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? பின்னொரு நோட்டில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க.
இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது நமக்கு தெரியும். ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு பாயிண்ட், 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன், அதை தான் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவீங்க. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ வந்து நீங்கள் இனிஷியல் பொசிஷனையும் ஃபைனல் பொசிஷனையும் டிபெண்ட் பண்ணி அது டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கரெக்டா? கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றதே நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் என்ன தான் இந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு இப்படி போயிருந்தா சரி, இல்லை நான் இப்படி இப்படி இப்படின்னு எங்கே போயோ திரும்ப இங்கே ரீச் பண்ணியிருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவோ அதுதான் எனக்கு என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னும் போது இது இனிஷியல் பொசிஷனையும் ஃபைனல் பொசிஷனையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்றாங்க. அப்போ நான் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ண முடியாது கரெக்டுன்னு. செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத் ட்ராவல்டு. இது வந்து எனக்கு இப்படி போயிருக்கட்டும், இல்லை இப்படி போயிருக்கட்டும், போய் இப்படி வந்திருக்கட்டும், எனக்கு எப்படி போயிருக்குன்றது எனக்கு முக்கியம் கிடையாது. எப்படி போயிருந்தாலும் இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் பாத் எதுவோ, மிக குறுகிய தொலைவு எதுவோ அதுதான் எனக்கு என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னும் போது இது எந்த மாதிரி பாதையில் போச்சுன்றத டிபெண்ட் பண்ணியும் இருக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணி போச்சு அப்படின்றத டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றாங்க. அப்போ எனக்கு ஆப்ஷன் பியும் நான் சூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து போத் ஆஃப் த அபோவ்ன்றது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தானே சூஸ் பண்ண முடியும். ரெண்டுமே கரெக்ட் கிடையாது. அப்போ போத் ஆஃப் த அபோவும் சூஸ் பண்ண முடியாது. கொடுத்துருக்கிறதுல எதுவுமே கரெக்ட் இல்லைன்ற நன் ஆஃப் தீஸ்ன்ற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A car travels from A to B at a speed of 20 km/h and returns at the speed of 30 km/h. The average speed of the car during this journey will be. ஒரு கார் ஏயிலிருந்து பிக்கு மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் திரும்புகிறது. இந்த பயணத்தின் போது காரின் சராசரி வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார் இருக்குது. அந்த கார் என்ன பண்ணுது, பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ட்ராவல் பண்ணுது. எப்போது போகும்போது 20 km/hன்னு போகுது. அப்புறம் ரிட்டர்ன்ஸ் வரும்போது வந்து உங்களுக்கு 30 km/hன்னு வருது. கரெக்டுங்களா? அப்படின்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன போடுவீங்க, ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 2xy டிவைடட் பை x + y. இதில் எக்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு போகும்போது இருந்த ஸ்பீடு, ஒய்ன்றது வரும்போது இருந்த ஸ்பீடு. இது அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 × x-க்கு 20, y-க்கு 30 டிவைடட் பை x + y, 20 + 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 × 20 × 30 டிவைடட் பை 20 + 30 வந்து உங்களுக்கு 50 அப்படின்னு கிடச்சிருமா? இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 5 20, 2 × 4 8, 8 × 3 24. அப்போ எனக்கு என்னென்னு கிடைக்கும், 24 km/hன்னு கிடைக்கும். 24 km/hன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். 20 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எடுத்துக்கலாம், 60 km எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு டிவிஷன் பண்ணும்போது டைம் பீரியடுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது நானே அசியூம் பண்ணுறேன் 60 km சொல்லிட்டு. A to B டிஸ்டன்ஸ் வந்து 60 km. அப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டோட்டல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், போகும்போது ஒரு 60 km, திரும்ப வரும்போது ஒரு 60 km, 60 + 60 இஸ் ஈக்குவல் டு 120 km ட்ராவல் பண்ணியிருப்பேன் டிவைடட் பை டோட்டல் டைம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போது என்ன பண்ணுறீங்க, T1 டைம் எடுக்கிறீங்க. கரெக்டுங்களா? டைம் பீரியட் இப்போ வந்து ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. அப்போ டைம்ன்றது என்ன, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸுன்றது நமக்கு 60 km தெரியும். போகும்போது 60 km ட்ராவல் பண்ணேன். அது எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கேன், ஸ்பீடு வந்து உங்களுக்கு 20 km சொல்லிட்டாங்க. அப்போ நான் 20ஆல் டிவைட் பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ டைம் பீரியடில் போனேன்னு தெரிஞ்சிடும். 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம், 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3. அப்போ 3 ஹவர்ஸில் போயிருப்பேன். கரெக்டுங்களா? டோட்டல் டைமுக்கு அப்போ T1ன்றது எனக்கு 3ன்னு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி T2 கண்டுபிடிக்கலாமா, T2 இஸ் ஈக்குவல் டு
D2 டிவைடட் பை S2 அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்கள் திரும்ப டைம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, அப்போ இந்த இடத்துல D2ன்றது உங்களுக்கு திரும்ப இங்கேருந்து வந்ததும் 60 கிலோமீட்டரு டிவைடட் பை டைம்னு பார்த்தீங்க ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 3 6ன்னு கிடச்சிடும். அப்போ T2 வந்து உங்களுக்கு 2 ஹவர்ஸ்னு கிடச்சிருக்கு. இப்போ டோட்டல் டைம் என்ன கிடச்சிருக்கு, இங்கே ஒரு 2 மணி நேரம், இங்கே வந்து ஒரு 3 மணி நேரம். அப்போ மொத்தம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம டிவிஷனில் 5 ஹவர்ஸ்னு போட்டுக்கலாமா. ஸோ இப்போ 5ஆல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 5 10, பேலன்ஸ் ஒரு 2, 4 × 5 20 கிடச்சிடும். அப்போ எனக்கு 24 km/hன்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா தெரியலைன்னாலும் கான்செப்ஷுவலாக இப்படி யோசிச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், 24 km/hன்றதையும் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A particle initially moves at a velocity of 5 m/s for 60 seconds at a velocity of 6 m/s for the next 60 seconds and at a velocity of 7 m/s for the last 60 seconds. Find the average velocity of the particle. ஒரு துகள் ஆரம்பத்தில் 60 வினாடிகளுக்கு 5 m/வினாடி வேகத்திலும், அடுத்த 60 வினாடிகளுக்கு 6 m/வினாடி வேகத்திலும், கடைசி 60 வினாடிகளுக்கு 7 m/வினாடி வேகத்திலும் செல்கிறது. அத்துகளின் சராசரி வேகத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி வேல்யூ கேட்குறாங்க. இப்போது இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா, எல்லா வெலாசிட்டிலையும் 60 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருக்காங்க. 5 m/s போகும்போதும் 60 செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 6 m/s போகும்போதும் 60 செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 7 m/s போகும்போதும் 60 செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா வெலாசிட்டியுமே வந்து உங்களுக்கு ஒரு துகள் பார்ட்டிகள், நீங்கள் பார்ட்டிகள்னு எடுக்க வேணாம், நீங்கள் ட்ராவல் பண்ணுறதாவே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தேவை ஆன்சர் தான். நீங்களே பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க, பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது 5 m/s 5 மீட்டர் ஒரு செகண்டுக்கு மூவ் பண்ணுறீங்க, 60 செகண்டுக்கு. அடுத்து என்ன பண்ணுறீங்களா, அந்த 60 செகண்ட் முடிஞ்சோன்னா 61வது செகண்டில் 6 m/s 6 m/s மாதிரி வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, அப்படியே மூவ் பண்ணுறீங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 60 செகண்ட் போகுது. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு 60 செகண்ட், நெக்ஸ்ட் ஒரு 60 செகண்ட், அப்போ 121 செகண்டில் என்ன பண்ணுறீங்க, 7 மீட்டர் போகிறீங்க ஒரு செகண்டுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வெலாசிட்டி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் போயிருப்பீங்க. அப்போ 180 செகண்ட் வந்து போகும்போது இந்த ரேஞ்சில் போயிருப்பீங்க அது வரைக்கும். அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைம் இன்டர்வல் சேமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஈஸியான ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படாமல் கொடுத்துருக்க எல்லா வெலாசிட்டியும் ஆட் பண்ணி 5, இந்த 7, இந்த 6, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க டிவைடட் பை டோட்டல் வெலாசிட்டி எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்கள். நம்பர்ஸ் ஒரு டைமு, 2 டைமு, 3 டைம் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் வெலாசிட்டின்றது உங்களுக்கு என்னது, 5, 6, ஒரு 7 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும், வெலாசிட்டியோட வேல்யூ 18 கிடச்சிரும். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெலாசிட்டிஸ். நம்பர் ஆஃப் வெலாசிட்டி வந்து உங்களுக்கு எத்தனை இருக்குது, 1, 2, 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், 18/3ன்னு போட்டுக்கலாம். அப்படி 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 அப்படின்னு கிடைக்குமா, 6 × 3 18. அப்போது 6 m/s எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிருக்கும். இல்லை சார், எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ட்ரிக்கெலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கன்வென்ஷனலாக தான் நான் போவேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன், நோ இஷ்யூஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பார்ட்டிகள் இருக்குது, நம்ம பைக்கே எடுத்துக்கலாம். வெலாசிட்டி வந்து 5 m/s சொல்கிறாங்க. அப்படின்னா 60 செகண்டுக்கு அது என்ன இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர் மூவ் ஆகுது. அப்போ 60 செகண்டுக்கு என்ன இருக்கும், 60 × 5ன்னு போட்டுக்கலாமா. இந்த சைடு 60ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த சைடு 60ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போது 6 × 5 30, ஒரு 0 இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 1, ஓகேங்களா. அப்போ 300 மீட்டர் அது என்ன இருக்குது, மூவ் ஆயிருக்கு. அடுத்து D2 பாருங்கள், நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6 m/s 60 செகண்ட் மூவ் ஆகுதான். அப்போது ஒரு செகண்டுக்கு 6 மீட்ரு,
அப்போ எனக்கு 60 செகண்டுக்கு என்னென்னு பாருங்கள். இந்த சைடு நான் 60ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த சைடு 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். 6 × 6 36 ஒரு 0 இருக்குது. 360 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு D2ல் மூவ் பண்ணியிருப்பாங்க. D3 அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 7 மீட்டர் பை செகண்ட் மூவ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு செகண்டுக்கு 7 மீட்டர் மூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 60 செகண்டுக்கு மல்டிபிள் டு 60 போட்டுக்கலாமா ரெண்டு சைடும்? அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு 420 மீட்டர் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், மூவ்மெண்ட் ஆயிருக்கும். இப்போ எனக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ தெரியும். நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன பண்ணுவீங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் போடுவீங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கேட்குறது என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டிக்கு உங்களுக்கு என்ன வரும், ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே நோட் பண்ணிக்கோங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டான டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம். கரெக்டுங்களா? இப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் முதல்ல எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 300 மீட்ரு, அடுத்து ஒரு 320 மீட்ரு, அடுத்து ஒரு 420 மீட்ரு. அப்போது 300, 360, 420, 6 to 8, 3, 3, 6, 6 + 4, 10. அப்போது 1080 மீட்டர்ஸ் அது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். 1080. டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்துக்கிச்சு, இங்கே ஒரு 60 செகண்ட்ஸு, இங்கே ஒரு 60 செகண்ட்ஸு, இங்கே ஒரு 60 செகண்ட்ஸு, 180 செகண்ட்ஸ். அப்போ என்ன இருக்கும், எடுத்துருக்கும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், நான் 2ஆல் கேன்சல் பண்ணுறேன்னா 9 × 2 18, 5 × 2 10, 4 × 2 18 வந்துடும். 9ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 × 9 உங்களுக்கு 54 கிடச்சிருமா? அப்போ 6 மீட்டர் பை செகண்டுன்னு இப்போவும் வந்து உங்களுக்கு வேல்யூ கிடச்சிருக்கும். எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். பட் இப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் 1ல் ஈஸியாக கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். an object starts from rest at x is equal to 0 meter and t is equal to 0 seconds. It moves with a constant acceleration of 3 meter by second squared along x-axis. What is its average velocity between time 4 second and 8 second? ஒரு பொருள் x is equal to 0 மீட்டர் மற்றும் t is equal to 0 வினாடியில் ஓய்வு நிலையிலிருந்து தொடங்குகிறது. அது x அச்சின் வழியே 3 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் என்ற மாறாத முடுக்கத்துடன் நகர்கிறது. 4 வினாடிக்கும் 8 வினாடிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அதன் சராசரி திசை வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸு இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு, 8 செகண்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை வந்து ஆவரேஜ் பண்ணி இது பண்ணி உங்களுக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை 2. இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஆவரேஜுக்கு உங்கள் டாபிக் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. இப்போ 1, 3, 5, 7 இந்த மாதிரி வந்து என்ன ஆகுது, +2 +2 +2ன்னு உங்களுக்கு ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 1 + 3 + 5 + 7/4ன்னு போட மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வரும், 7 + 3 10 15 16 16/4. இப்போ 4 × 4 16 கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு 4ன்னு ஆவரேஜ் கிடைக்கும். நீங்கள் இப்படி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு டிவைடட் பை 2ன்னு பண்ணுவீங்க. அப்படினாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் கரெக்டாக தான் கிடைக்கும். 7 + 1 8/2 4 கரெக்டு தானே? அதுதான் வந்து இங்கே இவங்க பண்ணுறாங்க, ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால. அப்போ இங்கே இனிஷியல் வெலாசிட்டி உங்களுக்கு என்ன, வெலாசிட்டி ஃபார்முலா போடுங்க, v is equal to u plus at. இனிஷியல் வெலாசிட்டி நான் v1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது உங்களுக்கு u1 at1 அப்படின்னு இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூவோட வேல்யூ இனிஷியல் வெலாசிட்டி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்ட்டுனா இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியலாக நான் வந்து 0 மீட்டர் தான் மூவ் பண்ணியிருப்பேன் ஒரு செகண்டுக்கு.
அதாவது பைக் வந்து இப்போ நான் என்ன பண்ணல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணல, ஆஃப் பொசிஷனில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது 0 மீட்டரில் தான் ஒரு செகண்ட் மூவ் ஆயிருக்கும், மூவ்மெண்ட்டே இருக்காது. அதனால என்ன பண்ணிக்கலாம், யூக்கு 0ன்னு போட்டுக்கலாமா. ப்ளஸ் ஆக்சலரேஷன் வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். டைம் பீரியட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 4 செகண்டுக்கு சொல்கிறாங்க. அப்போ நான் மல்டிபிள் டு 4 பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல V1ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி தானே, VIன்னு எடுத்துக்கலாம். 3 × 4 12 மீட்டர் பை செகண்ட் எனக்கு வெலாசிட்டி கிடச்சிருக்கு. இதே மாதிரி நான் V ஃபைனல் வெலாசிட்டி ஃபைனல் போட்டேன்னா U வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 தான். அப்போ இங்கேயும் நம்ம 0 போட்டுக்கலாம். A வந்து ஆக்சலரேஷன் 3 தான், டைம் பீரியட் 8 செகண்ட். அப்போ நான் மல்டிபிள் டு 8 பண்ணிக்கிறேன். 3 × 8 24 மீட்டர் பை செகண்ட் எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சிருச்சு. இப்போ நான் இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன், ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அது ரெண்டுத்தையும் நான் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. அப்போ 12 + 24 டிவைடட் பை 2. 4 + 2 6, 2 + 1 3 டிவைட் பை 2. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1, பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். அப்போ 16, 8 × 2 16 கிடைக்கும். அப்போ 18. மேபி இங்கே ஆப்ஷனில் நம்ம 1 மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ இது வந்து 18 மீட்டர் பை செகண்ட்றது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. The total distance covered in the total time is called average speed. Average speed ஓட ஃபார்முலா என்ன? Average speed is equal to total distance divided by total time. கரெக்டுங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா total distance covered in the total time is called average speed கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். நான் இதை சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இன்கரெக்ட் தானே கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் டைம் இன்டர்வல் இஸ் கால்ட் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதும் அதுக்கான டைம் இன்டர்வலும் உள்ள ரேஷியோ தான் உங்களுக்கு ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த வெலாசிட்டி சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ΔV அப்படின்னு போடுறேன். டிவைடட் பை டைம் சேஞ்ச் வந்து உங்களுக்கு என்னது ΔT அப்படின்றது வந்து உங்களுக்கு என்னது, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ரிலேட்டட் டைம் இன்டர்வல் வெலாசிட்டி பை டைம்ன்றதும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது, செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது, ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே தப்பு கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண முடியாது, போத் ஆஃப் தீஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுத்தில் எதுவுமே தப்பு கிடையாது. அப்போது நன் ஆஃப் தீஸ் அப்படின்ற ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம பேசினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த PDF நம்ம ஆல்ரெடி கவர் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.